Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். மல்லி விஜய் கூட இப்ப இருக்காளா? கண்டிப்பா ராஜிமா. பிளான் போட்டு கொடுத்து அவளை அனுப்பி வச்சதே இந்த அன்னபூர்ணியா தான் இருக்கும். இல்ல ரஞ்சி, என்னால முழுசா அப்படி நம்பவே முடியல. விஜய் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான்ல. மல்லி கூட போறேன்னு எப்படி உங்ககிட்ட சொல்லுவாரு? அதான் சொல்லாம போயிருக்காரு. இல்ல, வாய்ப்பே இல்ல. இவ்ளோ நடந்திருக்கு, இதுக்கப்புறமும் அவ கூட போவானா? சான்ஸே இல்ல. மல்லி கூட எல்லாம் போக சான்ஸே இல்ல. சரி, அப்ப மல்லி இங்க போயிட்டா? ஐயய்யய்யய்யய்ய, இன்னும் 2 பேரும் தூங்கவே இல்லையா? உங்களுக்கு தூக்கம் வரலன்னா அடுத்தவங்க தூங்க வேண்டாமா? வெண்பா பாப்பா தூங்கணும், நாளைக்கு அவ ஸ்கூலுக்கு போகணும்ல. நச நசன்னு பேசிட்டு இருக்காம 2 பேரும் அமைதியா போய் தூங்குங்க. பாத்தீங்களா ராஜிமா, யார் வீட்ல யார் நாட்டாம பண்றாங்கன்னு சந்தேகமே வேண்டாம். மல்லி கண்டிப்பா மாமா கூட தான் இருக்கணும். அவ மாமா கூட போனதுனாலதான் இந்த அன்னபூர்ணி எந்த டென்ஷனும் இல்லாம கூலா இருக்காங்க. அந்த வெண்பா வாய் திறக்காம அமுக்குனி மாதிரி இருக்கா. என்ன சொக்குப்படி போட்டாங்களோ தெரியலையே. விசா கேன்சல் ஆனது மட்டும் இல்லாம எப்படி இந்த மல்லி கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்காரோ தெரியல. வாயை மூடுடி. கண்டிப்பா இது அவன் ஆசைப்பட்டெல்லாம் நடந்திருக்காது. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. 1/2 மணி நேரம் லேட் ஆனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போற விஜய் இன்னைக்கு இவ்ளோ நேரம் ஆகுது சொல்லவும் இல்ல, போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்கானா? அவன் நைட் வரமாட்டாங்கிற விஷயமும் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. Something wrong. சாரி மல்லி, வேற வழியே இல்ல. விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. என்னால முடியலங்க. என்னாச்சு? சாப்பிடலையா, காத்தோட்டமும் இல்ல, எனக்கு தலை சுத்திக்கிட்டு வருது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் பேக்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்கான்னு பாக்குறேன். சில சமயம் பிஸ்கட்ஸ் நட்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருப்பேன், பாக்குறேன். ஏதோ சத்தம் கேக்குது. சாரி மல்லி, எம்டி கவரு. ஒவ்வொன்றுத்துக்கும் சாரி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாரி. அது 100க்கு மேல போயிடுச்சு. தண்ணியும் கொஞ்சமா தான் இருக்கு. ஆர்ஓ ஃபில்டர் கூட வெளியில தான் இருக்கு. சரி, இப்போதைக்கு நீ இதை குடிச்சுக்கோ. இந்தா. உங்களுக்கு? நான் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன். நீ தான் பாவம், எதுவுமே சாப்பிடல. குடி 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 குடி. செம பசியில இருக்கா போல. சரிதான், அவ்வளோ கோவம் இல்ல. பழைய மல்லியா இருந்தா எனக்குன்னு கொஞ்சம் வச்சிருப்பல்ல. கோவமோ பசியோ எல்லாம் நிறைய இருக்கு. உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. சரி, நீ தூங்கு மல்லி. குட் நைட். குட் நைட். அது மட்டும் தான் குறை. நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் தூக்கம் வருதோ இல்லையோ, பசியில மயக்கம் வந்துரும் நினைக்கிறேன். கொசுக்கடியில எப்படிதான் தூங்குறதுன்னு தெரியல. வேர்க்குது போல.
நக நக நகராதே 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 உன் இதழை நகர்த்தாதே ஒரு தவறும் நடக்காதே தக 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 தகவென நீ மின்னாதே மின்னாதே தடி நெஞ்சம் தாங்காதே அநியாயம் செய்யாதே அடியழகே என்னாச்சு? மாமாவோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டேன். மாமாவுக்கு நெருக்கமான ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்னு ஒரு இடம் கூட விடல. எங்கேயும் வரலங்கிறாங்க. ஒருத்தனுக்கும் தெரியலங்கிறான். ஒருத்தருக்கும் தெரியலனா விஜயும் மல்லியும் எங்க தாண்டி போயிருப்பாங்க? ராஜிமா, எனக்கு ஒரு டவுட். அந்த அன்னபூர்ணி ஏதாவது பெருசா பிளான் பண்ணி ஹனிமூன் ட்ரிப் மாதிரி ஹில் ஸ்டேஷன் ஏதாவது அனுப்பி வச்சிருப்பாங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஒரு நாள் நைட்ல அப்படிலாம் போயிட்டு வந்துட முடியாது. ஒருவேளை அப்படி போறதா இருந்தா கூட விஜய் என்கிட்ட சொல்லாம போகவே மாட்டான். உங்ககிட்ட 2 பேரும் போயிட்டு வரேன்னு சொன்னா விட்டுருவீங்களா? நீங்க விட மாட்டீங்கன்னு மாமாவுக்கு தெரியும். அதனாலதான் சொல்லாம அந்த மல்லிய கூட்டிட்டு கம்பி நீட்டிருக்காரு. இல்ல ரஞ்சி, கண்டிப்பா விஜயும் மல்லியும் சென்னையை தாண்டவே இல்லை. அது கூட சத்தியமா விஜயா ஆசைப்பட்டு மல்லியை கூட்டிட்டு போயிருக்க மாட்டான். விஜயோட மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, மல்லியோட மொபைலும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு, ஆஃபீஸ் லேண்ட் லைனும் டெட்டா இருக்கு, செக்யூரிட்டி டேபிள் லைனும் கட் ஆயிருக்கு. ஏய், முக்கியமான ஆளை மிஸ் பண்ணிட்டோமே. அந்த செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணு. அவ நம்பர் என்கிட்ட இல்லையே. சரி, ஏஜென்சிக்கு ஃபோன் பண்ணி நைட் ஷிஃப்ட் யார் பாக்குறாங்கன்னு கேட்டு அவங்க நம்பர் வாங்கு. ஏஜென்சி நம்பர்? ஏஜென்சியோட நம்பர் கான்ட்ராக்ட் ஃபைல்ல இருக்கும், போய் எடுத்து ஃபோன் பண்ணு. ஹே மல்லி, என்ன மீறி என் தம்பிய வளைச்சு போட நீயும் உன் பெரியமா காரியும் பிளான் பண்றீங்களா? கண்டிப்பா இந்த சென்னையில நீங்க எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு பிரிப்பேண்டி. இதுக்கு மேல புருஷன் கூட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணமே உனக்கு வரக்கூடாது. அப்படி ஒரு மரண பயத்தை நான் உனக்கு காமிக்கிறேன், பாருடி. என்ன ரஞ்சி, எடுத்துட்டியா? கிடைச்சிருச்சு. கால் பண்ணு. என்னாச்சு? அவன் போனு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவனை விசாரிச்சா ஏதாவது கிடைக்கும்னு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப அதுவும் காலி. மல்லி, விஜய், செக்யூரிட்டி 3 பேரோட போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆபீஸ்ல இருக்கிற லேண்ட் லைனும் டெட். ஆனா ஏதோ ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ரஞ்சி, வீட்ல உட்காந்து டென்ஷன் ஆகுறத விட ஆபீஸ்க்கு போய் செக்யூரிட்டியை மிதிச்சா எல்லாம் உண்மையும் தெரிய வரும். சரியா? வா போலாம். இவங்களா? இந்த நேரத்தில் எங்க எப்படி சமாளிக்கணுமே? வணக்கம் மேடம். என்னையா போன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கியா? இல்ல மேடம், சார்ஜ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கவனிக்கல மேடம். சரி, விஜய் இப்போ ஆபீஸ்ல இருந்து கிளம்புனா? கார் நிக்குது. அது வந்து ஆமா மேடம், ஐயா இங்கே தான் இருக்காரு. மல்லி மேடம் இங்கே வந்தாங்களா? என்ன, மல்லியா இங்க வந்தாளா? ஆமா மேடம், இப்போ கூட சாரு அவங்களும் தான் உள்ள இருக்காங்க மேடம். என்ன டிராமா நடக்குதுங்க? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? என்ன இழவு நடக்குதுங்க? உண்மையை சொல்லலைன்னா இப்பவே போலீஸை கூப்பிடுவேங்க.
சொல்லிடுறேன் மேடம். ராஜிமா கதவை திறக்க சொல்லுங்க. இன்னைக்கு 1 இல்ல 2 பார்க்கணும். கொஞ்சம் அமைதியா இரு. வேணும்னா நான் கதவை திறந்து விடட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ. சரிங்க வாங்க. வா. வாங்க. நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க மேடம். ராஜிமா ஏய், என்ன பண்ண போற? விடுங்க ராஜிமா. இப்பவே அவ மண்டையை உடைக்காம விட மாட்டேனா? ஓ, உடைச்சிட்டு ஜெயிலுக்கு போக போறியா? சும்மா நில்லு, நான் பாத்துக்கிறேன். அந்த போனை கொடு. கொடு. ஏ ராஜிமா, ஒரு தடவை பார்க்கவே கடுப்பா இருக்கு. இத போட்டோ வேற எடுத்து வச்சு ஓயாம பார்த்து பிபி எகிரணுமா? பிபி எகிரணும்டி. உனக்கு தான் எகிரவே மாட்டேங்குதே. எகிராம தான் கல் எடுத்த மாட்டே உடைக்க போறேன்னு சொன்னேனா? நீங்க தான் வேண்டாம்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டீங்க. பிபி கூடுதுன்னு உடனே ரியாக்ட் பண்ணா அது தப்பா தான் போகும். நீ வா, கிளம்பலாம். கிளம்பலாமா? வேற என்ன பண்ண சொல்ற? இங்கேயே விடியற வரைக்கும் உட்காந்து அப்பப்ப அவங்கள பாத்துட்டு இருக்க சொல்றியா? அதான் போட்டோ எடுத்திருக்கேன்ல, வீட்ல வந்து பாத்துக்கோ. ராஜிமா, அவளை புடிச்சு பலார்னு 4 ஆற விட்டு எங்கடி வந்த நாயன்னு கேப்பீங்கன்னு பார்த்தா இப்படி போலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன செய்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மெதுவா பேசு, கத்தாத. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நாம மட்டும் இப்ப உள்ள போனோம்னு வெயி, புருஷன் பொண்டாட்டி ஒன்னா இருந்தா என்ன தப்பு, வேவு பார்க்க வந்தீங்களான்னு உன் மாமா கோவத்தை நம்ம பக்கம் தான் திருப்பி விடுவான். நம்ம டென்ஷன் மொத்தத்தையும் அந்த மல்லி மேல திருப்பி விடணும். அவங்கள நாம இப்ப கண்டுக்கவே கூடாது. உன்னை செடியை உடைச்சு விட சொன்னா நீ வேர்லயே தீ வைப்ப போல இருக்கே. சும்மா இருங்க ராஜிமா, மூளையே குழம்பிரும் போல இருக்கு. இப்ப உனக்கு புரியாது. விடியற வரைக்கும் புலம்பிக்கிட்டே இரு. நாளைக்கு ஆட்டத்தை பாரு, அப்ப புரியும். வா. ஏய், என்ன ராஜிமா? உட்கார்ற, வா போலாம். எங்க? வா சொல்றேன், வா. ஐயோ, எங்க சொல்லுங்க. வா. ராஜிமா, இங்க எதுக்கு? வா சொல்றேன். ஷ். என்ன ராஜிமா? வா. ஏய், திருட்டு ராஸ்கல், யார கேட்டு உள்ள வந்த? காலை உடைச்சிருவேன். ராஜிமா, இரு, என்ன? ஒரு நிமிஷம் இரு. இங்கே இரு. என்ன? மல்லியோட போன். அது அப்பவே கேட்க வேண்டியதானே? அங்க இருக்கு. சரி சரி, போய் எடுத்துட்டு வா. போ. இருங்க. அந்த போனை கொடு. பாஸ்வேர்ட் என்ன போட்டிருப்பா? வெண்பாவோட பர்த்டே டேட் தான் போட்டு வச்சிருக்கா. போடுங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? நீ காட்ட வேண்டிய பாசத்தெல்லாம் அவ காட்டி ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கா.
அதான் வெண்பாவும் சரி விஜயும் சரி அவ பின்னாடியே சுத்துறாங்க. ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அதுக்காக மெனக்கெடணும். நாமளும் ஏதாவது செய்யணும். ஏதாவது சொன்ன உடனே கோழி திருட மாதிரி முழிக்க ஆரம்பிச்சிரு. ஷோ. ராஜம்மா என்ன பண்றீங்க? இரு. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். என்னடி பருத்தி மூட்டை குடவுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இல்ல, ஆபீஸ்ல மாமாவும் மல்லியும் சேர்ந்து இருக்கிறத நீங்க தான் போட்டோ எடுத்தீங்க. அத செக்யூரிட்டிக்கு அனுப்புனீங்க. அத செக்யூரிட்டியை விட்டு மல்லிக்கும் அன்னபூர்ணிக்கும் அனுப்ப சொன்னீங்க. அப்புறம் ஏன் மல்லி போன்ல இருந்து உங்களுக்கு அனுப்புறீங்க? எதுக்கு இந்த சுத்தல்? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு என்னதான் புரிஞ்சிருக்கு? நாளைக்கு விடியும் போது எல்லாம் புரியும். பேசாம போய் இந்த போன் அங்கேயே வச்சிரு. இந்த பொடி போ. ஓ, விடிஞ்சிருச்சா? எப்ப தூங்குனேனே தெரியல. நீயும் நல்லா தூங்குனல்ல? தூங்குனாங்களாக்கும். ஒரே கொசு கடி. ஆமாமா, நீ தூங்காம கண்ணு முழிச்சிருந்ததை நான் தான் பார்த்தேனே. எவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காணோம். யோ, ஏன் லேட்டு? சாப்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பாத்துக்க, நைட்டு வரேன். சரி. சார். சாரா, ஏங்க இப்படி அங்க போட்டி வச்சுட்டு போவீங்க? போட்டுறதுக்கு முன்னாடி யார் இருக்காங்க என்னென்னலாம் பார்க்க மாட்டீங்களா? உங்க கடமை முடிஞ்சதுன்னு போயிட்டே இருப்பீங்களா? உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஏங்க யாருங்க உங்களை கூட்டிட்டு போக சொன்னது? நீங்க தெரியாம இதெல்லாம் செய்யல. ஏதோ திட்டம் போட்டு யாரோ தான் இப்படி செஞ்சிருக்காங்க. மேடம், நான் பண்ணல மேடம். என்னங்க இவர் சிரிச்சுட்டே சொல்றாரு? இது பாருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். மல்லி, நேத்து நீ உள்ள வர்றப்ப இந்த செக்யூரிட்டியா இருந்தாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. சாரே உங்களை கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. அத நான் போய் கொடுத்தா நல்லா இருக்குமா? வாங்க. உள்ள நாம இருக்கிறது தெரியாம பூட்டிட்டு போனது துரை. சரிதான், ஆனா போடுறதுக்கு முன்னாடி உள்ள பார்க்கணுமா இல்லையா? எனக்கு என்னமோ சந்தேகமா தான் இருக்கு. இங்க பாரு, நீ என் மேல இன்னும் சந்தேகத்தோட தான் இருக்க, நல்லா தெரியுது. நான் அப்புறமா அவர்கிட்ட பேசிக்கிறேன். இப்பதான் ஆள் வந்தாச்சுல, முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பத்தி எதுவும் பேசாத. கிளம்பு, போலாம், பசிக்குது. எனக்கு ஒன்னும் பசிக்கல. நான் எனக்கு தான் பசிக்குதுன்னு சொன்னேன். போலாமா? வா. சரி போ. பாத்துக்கோங்க. சரிங்க சார். மல்லி, நைட்டு தூங்குனீங்க? இல்ல, புது இடத்துல எல்லாருக்கும் தூக்கம் வராதுல்ல. இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல நல்லா காத்து வந்த மாதிரி இருந்துச்சு.
ரொம்ப டயர்டா இருந்துச்சா நான் அப்படியே அசந்து தூங்கிட்டேன். அதனால தான் நீயும் தூங்குனியான்னு கேட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.